நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் ஸ்குவாட் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். முதல் 3 அணிகளா சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி அணிகளை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு 4வது அணியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அந்த அணியை பற்றின ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு பலம் வாய்ந்த அணின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஐபிஎல் சீசன் நிறைய டைம் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. 2 முறை கப் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தா ஒரு முறை, டெக்கான் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்தா ஒரு முறை. இந்த மாதிரி 2 முறை கப் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு எப்பவுமே ஒரு பிளே ஆஃப் போகக்கூடிய ஒரு 4 அணிகள்ல இந்த ஒரு அணி இருக்கும் அப்படின்றது எல்லா டைமுமே சொல்லலாம். அதாவது வார்னர் இருந்த வரைக்கும் பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்போ ரஷித் கான், புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 120 ரன் அடிச்சாலும் அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான அணியா இருந்தாங்க. இப்போ பேட் கமின்ஸ் தலைமையில பேட்டிங்ல ஸ்ட்ராங்கான அணியா திகழ்றாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 5 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருமே நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய வீரர்கள். ஸோ அது போக இப்போ இஷான் கிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இஷான் கிஷனும் பேட்டிங்ல ஒரு ஃபயர் பவர் அப்படின்னே சொல்லலாம். எம்ஐ பாக்கெட் டைனமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்லமா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வீரரை எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த அணி எத்தனை வீரர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அந்த அணி 20 வீரர்கள் எடுத்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், அபினவ் மனோகர், அனிகேத் வர்மா, அதர்வா டைடே, சச்சின் பேபி, முகமது ஷமி, ராகுல் சகர், ஆடம் ஜம்பா, சிமர்ஜித் சிங், ஈசன் மலிங்கா, ஜெயதேவ் உனட்கர், ஜீசன் அன்சாரி, பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ் ரெட்டி, பிரைடன் கார்ஸ், கமிண்டோ மெண்டிஸ். ஸோ இந்த மாதிரி 20 பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. இந்த 20 பிளேயர்ஸும் ஒர்த்தா? ஸோ இதுல யார் 11 பேர் பிளேயிங் 11 இருப்பாங்க அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஸோ பிளேயிங் 11 இந்த அணியில் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 2 ஓப்பனர்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், அதுக்கப்புறம் கிளாசன், அதுக்கப்புறம் அபினவ் மனோகர், அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், அப்புறம் ராகுல் சகர், ஹர்ஷல் பட்டேல், ஜம்பா, ஷமி. ஸோ இந்த ஒரு 11 வீரர்கள் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 வீரர்கள் தான் வெளிநாட்டு வீரர்கள் அலோடு. ஸோ பர்ஃபெக்டா 4 வீரர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. மேபி சம் மேட்சஸ்ல இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கமிங் மெண்டிஸ் ஆர் பிரைடன் கார்ஸ் இவங்க கொண்டு சேர்க்கலாம். இந்த அணி ஆக்ஷன் பர்ஸ் 45 கோடி தான் வச்சிருந்தாங்க. அதுல இந்த அணி ஒரு டீசென்டான அணி எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கம்பேர் டு ஆர்சிபி 83 கோடி வச்சிருக்காங்க. அவங்க இவங்க அளவுக்கு ஒரு ஈக்குவலா எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஓகே, இவங்களை விட கொஞ்சம் கம்மி தான் அந்த அணி. ஆர்சிபி 83 கோடியே வச்சிருந்தாலும் இந்த 45 கோடி வச்சிருந்த அணி கிட்ட அந்த ஆக்ஷன் டாக்டிக்ஸ்ல கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்சிபி அணியை. அதுலயும் ஃபர்ஸ்ட் 11 சூப்பர் 11 சொல்லலாம். பேக்கப் பிளேயர்ஸா தான் கொஞ்சம் இந்த அணி தடுமாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதுல இஷான் கிஷன் அவரை 11.25 கோடிக்கு எடுத்தாங்க. ஒரு பர்ஃபெக்ட் பிக், அதாவது ஒரு ஸ்பேர் விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டர். அதாவது அபிஷேக் சர்மா ஒரு வேளை சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஓப்பனிங்ல இவர் போவார். ஸோ ஒரு வேளை ஓப்பனிங்லேயே அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஈஸியா ஒரு 10-20க்கு அவுட் ஆயிட்டார் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒரு வீரரா இஷான் கிஷன் இருப்பாரு. அது போக அவர் லாங் இன்னிங்ஸும் ஆடக்கூடியவர். அந்த மாதிரி அதாவது மாட்டிருச்சு அப்படின்னா லாங் இன்னிங்ஸ் ஆடுவார். ஏற்கனவே ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்ல 200 அடிச்சிருக்காரு, அதுவும் ஃபாஸ்டஸ்ட் 200. அந்த மாதிரியான ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரான வீரர். ஸோ அந்த அளவுக்கு 6 ஹீட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு வீரர். ஸோ அவர் ஒரு பர்ஃபெக்ட் பிக்னு சொல்லலாம். இந்த ஒரு 11 கோடிக்கு ஒரு ஒருத்தான வீரர் அப்படின்னே சொல்லலாம். அது போக முகமது ஷமியை 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு பர்ஃபெக்ட் பிக்னு சொல்லலாம். இந்த டைம் ஆல்ரவுண்டர்ஸுமே நிறைய விலைக்கு போகல. ஸோ அது போக பியூர் பேட்டர், பியூர் பவுலர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் அதிகமான விலைக்கு போனாங்க. அந்த வகையில முகமது ஷமி அதிகமான விலைக்கு போயிருக்கணும். ஆனா அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால அவர் அந்த அளவுக்கு போகல அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது போக இவங்க பிரைடன் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு சூப்பர் பிளேயரா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய அளவுல இவங்க கமிந்து மெண்டிஸ் சொல்லலாம், ஓரளவு சிறப்பான ஒரு வீரர். அவரை நல்லா எடுத்திருக்காங்க. மற்றபடி ஒரு ஃபயர் பவரா அந்த மாதிரியான பேக்கப்ல நிறைய வீரர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதர்வா டைடே, சச்சின் பேபி, அனிகேத் வர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பவுலிங்ல ஈசன் மலிங்கா, ஜெயதேவ் உனட்கர், ஜீசன் அன்சாரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுமே அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுவாங்களா அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ் ரெட்டி, பிரைடன் கார்ஸ், கமிண்டோ மெண்டிஸ் மொத்தம் ஒரு 6 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இதுல பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய வீரர்கள்னு பார்த்தா பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ் ரெட்டி இவங்க 4 பேரும் இருப்பாங்க. பிரைடன் கார்ஸ் அண்ட் கமிண்டோ மெண்டிஸ் இவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சிச்சுவேஷன் இவங்களை எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த அணி பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் பவர்னு சொல்லலாம். அதாவது ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் வாங்கிடுவாங்க.
ஸோ ஒருவேளை வந்துட்டு அவங்க வந்து டெஸ்ட்ரக்டிவா விளையாடக்கூடியவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ற இஷான் கிஷன் இருக்காரு. ஸோ அவரும் வந்து சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் கிளாசனை பத்தி சொல்லவா வேணும். நம்ம T20 வேர்ல்டு கப்ல வந்து ஒரு அபாயகரமான வீரரா இருந்தாரு. இந்திய அணி வந்து T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்துட்டு தோத்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிற லெவலுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு ஹென்ரிச் கிளாசன். அவர் அவுட் ஆகுற வரைக்கும் இந்திய அணி நம்பவே இல்லை நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வந்து மேலும் வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணி வந்து கப் வின் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு வீரர் வந்து ஹென்ரிச் கிளாசன். அதுக்கப்புறம் வந்துட்டு கமிந்து மெண்டிஸ் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா அவரும் வந்து சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு வீரர். ஸோ வந்து இதில் ஃபாரின் பிளேயர்ஸாக வந்து யார் யார் இருப்பாங்க? ஹெட் கண்டிப்பாக இருந்தாகணும். அதுக்கப்புறம் கிளாசன் கீப்பர் கண்டிப்பாக இருந்தாகணும். பேட் கமின்ஸ் கேப்டன் கண்டிப்பாக இருந்தாகணும். இந்த 3 வீரர்கள் இருந்தே ஆகணும். ஸ்பின் பவுலர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான ஜாம்பா இருந்தாகணும். அந்த ஒரு வகையில் 4 வீரர்கள் ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இவங்களை மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறு வந்து ரொம்பவே கடினம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிக்ஸா வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்ல இவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி சில மேட்சஸ்ல கமிந்து மெண்டிஸ் விளையாடலாம். அதுக்கப்புறம் பிரைடன் காஸ் இவரும் வந்து சில மேட்சஸ் வந்து விளையாடலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயர்ல வந்துட்டு இவங்க வந்து யாரை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ற அளவுக்கு வந்து பேட்டிங்ல அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ள பெரிய பிளேயர்ஸ் வந்து யாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. மேபி வந்து சச்சின் பேபி ஓரளவு ஆடுவாரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற லெவலுக்கு ஆடுவாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். SRH அணி பவுலிங்ல உனக்கட்ட இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரணும் அப்படின்னா யாரும் பேட்ஸ்மேன்ல இம்பாக்ட் பிளேயரா போடுவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பவுலிங்கும் போடக்கூடிய வீரர்களா இருக்காங்க. அபிஷேக் சர்மாவை கொண்டு வரலாம் அப்படின்னா அவரும் வந்து ஸ்பின் போடுவாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியை போடலாம் அப்படின்னா அவரும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாரு. இதுல வந்துட்டு ராகுல் சகர் கண்டிப்பா இருந்தாகணும். பேட் கமின்ஸ் வந்து பவுலிங் போடுவாரு. ஸோ ஹர்ஷல் பட்டேல் அவரும் வந்து பவுலிங் போடுவார். பேட்டிங் ஓரளவு ஆடக்கூடிய ஒரு வீரர். ஜாம்பாவும் வந்துட்டு ஸ்பின் கண்டிப்பா வேணும். ஷமியும் வந்து ஸ்பீட் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து யாரை வந்து நம்ம எடுக்கலாம்? அபிஷேக் சர்மா மட்டும் தான் நம்ம வந்து இம்பாக்ட் சப்பா கொண்டு வரலாம். இம்பாக்ட் பிளேயரா ஒரு வீரர் எடுக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்துல இந்த அணி பெரிய குழப்பத்தில் தவிக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான பேக்கப் பிளேயர்ஸ்ல தான் வந்து இந்த அணி கொஞ்சம் தடுமாறுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதோட 20 பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்காக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்கனால 20 பிளேயர்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் இவங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா யாரை வந்து எடுக்கிறது, அது போக வந்துட்டு யார் யாரை ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனா கொண்டு வருது அப்படின்றதுல பெரிய குழப்பம் நிலவும் அப்படின்ற மாதிரி தான் நான் கருதுறேன். இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு இந்த அணி ஒரு பெஸ்ட் அணியை எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 11 வந்து சூப்பர் 11. பட் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து யூஸ் பண்ணாமே அவங்க விளையாட போறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ அது வந்து மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த அணிக்கு வந்து 10க்கு நம்ம வந்து ஒரு 7.8 மதிப்பெண்கள் வழங்கலாம். அதாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 11 பிளஸ் வந்துட்டு ஓரளவு அந்த ஃபீல்டர்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. இதுல இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல ஃபீல்டர்ஸ் தான். இதுல வந்து ராகுல் சகர் அண்ட் ஷமி இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே வந்து எபோவ் ஆவரேஜ் ஃபீல்டர்ஸ் தான். அதனால தான் ஃபீல்டிங்லயும் இவங்க வந்து ஓரளவு சிறப்பாகவே இருக்காங்க. பவுலிங்லயும் வந்து அந்த 11ல சூப்பராகவே இருக்காங்க. பவுலிங்ல ஓரளவு எக்ஸ்ட்ரா பேசஸுமே இருக்காங்க. பேட்டிங்ல தான் வந்துட்டு முக்கியமான வீரர்கள் யாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்லை இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான பேக்கப்பா வந்து ஒரு சிறந்த வீரர்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த ஒரு விதத்துல வந்துட்டு 10க்கு 7.8 மதிப்பெண்கள் வழங்கலாம் இந்த அணிக்கு. ஸோ என்னோட இந்த SRH அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.